அட்டகாசமான சுவையில் உடல் சூட்டை குறைச்சி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஆரோக்கியமான புளிச்சக்கீரை தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? செம்ம டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு, நல்ல பெரிய கைப்பிடி அளவுக்கு புளிச்சக்கீரை எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அகலமான ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கீரையை சேர்த்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 7-8 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துட்டு 6 பல்லு பூண்டியும் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஆறி வரட்டும். இப்போ கீரை ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வெந்து வந்துருச்சு, நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதையும் நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. வதக்கி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ வதக்கி வச்சுருக்க கீரையும் சேர்த்துட்டு நல்லா இது போல் மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுருங்க. இது கூடவே 2 பல்லு பூண்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்க கீரையை சேர்த்து கைவிடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு இருக்கீங்கன்னா அட்டகாசமான சுவையில் புளிச்ச கீரை துவையல் ரெடி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.